சிவன் முருகன் இருவரும் ஒருவரே. சிவபெருமானும் கந்தனும் வேறு வேறு அல்லர், இருவரும் ஒருவரே என கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் சுட்டி காட்டுகின்றார். பிரம்மாவின் மகனாகிய தட்சன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பல வரங்களையும் பெற்றார். பின் பராசக்தியையே தனது மகளாகவும் பெற்றார். சிவபெருமானை தனது மருமகனாகவும் அடைந்தார் தட்சன். இதனால் தட்சனின் அகங்காரம் அதிகமானது. சிவபெருமான் இல்லாமல் தன் தலைமையிலேயே ஒரு யாகம் ஒன்றை நடத்த வேண்டும் என்று தட்சன் தீர்மானித்தார். அந்த யாகத்திற்கு விஷ்ணு, பிரம்மா மற்றும் தேவர்கள் கலந்து கொண்டதால் அவர்களுக்கு பெரும் பாவம் பீடித்தது. வீரபத்ரரிடம் தட்சன் தண்டனை பெற்று அவர் தலை ஆட்டுத்தலையாக மாறியது. தேவர்கள் தட்சனின் யாகத்தினில் பங்கேற்ற பாவத்திற்கு சூரபத்மன் பிறப்பின் மூலம் அவர்களுக்கு வந்தது. சூரபத்மன் தனது இறப்பு சிவசக்தியினாலோ அல்லது பார்வதியின் துணை இல்லாமல் முற்றிலும் சிவ அம்சமாக பிறக்கும் குழந்தையினால் மட்டுமே நிகழ வேண்டும் என்று வரம் பெற்று இருந்தார். சூரபத்மனின் அராஜகம் தேவர்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. மேலும் சூரபத்மன் விஷ்ணுவையும் பிரம்மனையும் கூட விட்டு வைக்கவில்லை. தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்ட இந்த பாவத்தினால் இப்போது தேவலோகமே அச்சத்தில் மூழ்கி போனது. இதற்கு தீர்வாகவே சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து முற்றிலும் சிவஸ்வரூபமாக முருகர் தோன்றினார். முருகனின் பிறப்பு பற்றி கந்த புராணத்தில் தேவர்கள் இப்படி கேட்டார்கள் என்பது கச்சியப்பர் வாக்கு. ஆதியும் நடுவும் ஈரும் அருவமும் உருவமும் ஒப்பும் ஏதுவும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். ஆகவே நின்பால் நின்னையே நிகர்க்க என்ற தேவர்களின் கூற்றின்படி சிவனும் முருகரும் வேறு வேறு சக்திகள் இல்லாமல் இருவரும் ஒருவரே என்பது நிதர்சனம். அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிறம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று கந்த புராணம் முருகன் அவதரிக்கும் காட்சியினை வர்ணிக்கின்றது. அனாதியாய் இருந்த இறைவன் முருகனாக உதித்தார் என்பது கச்சியப்பரின் வாக்கு. பிறகு முருகர் சூரபத்மனை தனது சிவசக்தி கொண்டு வீழ்த்தினார். அதற்கு பிறகு தேவலோகம் தனது இயல்பு நிலைக்கு வந்தது. சிவனே முருகன் என்பதால் அருட்பெரும் ஜோதி என்று அவரை முருகப்பெருமானை புகழ்ந்து மகிழ்கின்றது. ஓம் சிவாய நமக.